Let's pray. Wonderful and loving Father, you in your wisdom and intelligence, Father God, out of your love, Lord, you have been talking to humans. You have shared your plan with your creation. We praise you, Father. You don't have to, but you have done that out of love for us to know you, for us to understand our purpose, to realize how almighty you are. You have been revealing yourself, Father God, over thousands of years. Lord, as we are working on your revelation till 1,000 years before your coming, be with us, Lord. Help us to understand the truth. Help us to realize what is of the most importance in your heart. What is clearly your priority. What you want us to do as your children. Help us, Father, to understand it. Help us, Father, to move our eyes from self and thinking about only ourselves, but help us to understand that you are our master, you are our Father, and we need to do what is necessary in our Father's kingdom. Take this time, Father, mold us, make us useful in your sight. Help us to live a life glorifying your name. In Jesus' wonderful name I ask. Amen. ஓகே. ஸோ நம்ம வந்து கவனன்ட் பார்த்துட்டு இருக்கோம். தட் இஸ் கடவுள் வந்து ஒரு ப்ராமிஸ் சொல்லியிருக்காரு. அந்த ப்ராமிஸ் மெயினாக வந்து அந்த மெசையா பற்றின ப்ராமிஸ் இல்லையா? நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் உண்டு, நமக்கு தீமைகள் அணுகாது, அதெல்லாம் ஹீ சேயிங் டோன்ட் வரி அபவுட் இட். லில்லியை பாரு, அப்பா வந்து பிள்ளைங்களுக்கு மோசமான காரியமாக பண்ணுவார், இதெல்லாம் சொல்லி ஹீ இஸ் கன்சோலிங் அஸ். பட் மெயின் பாயிண்ட் என்ன? மனுஷர் வீழ்ந்து போன மனுஷனை திரும்ப தன்னோட கூப்பிடணும். ஹி ஹாஸ் டு ரிடீம் மேன்கைண்ட். அண்ட் இந்த தப்பெல்லாம் நடந்ததுக்கு காரணமா இருந்த சேட்டனை டிஸ்ட்ராய் பண்ணணும். ஸோ டூ மெயின் பாயிண்ட்ஸ். நவ் இப்படி ஒரு டெலிவரரை அனுப்ப போறேன், ஒரு மெசையா அனுப்ப போறேன்னு ஆடம் கிட்டே சொல்லிட்டாரு. இல்லை, சேட்டனுக்கும் தெரியும் தன்னை அழிக்க போற ஒரு பர்சன் வரப்போறாரு. அந்த பர்சன் வந்து ஒரு மனுஷனா வருவாரு. பட் ஹீ இஸ் பார்ட் ஆஃப் காட். இல்லை, அந்த பாயிண்ட் வந்து அந்த அளவுக்கு தெரியும். கடவுள் அனுப்பப்படுற ஒரு பர்சன்ன்றது தெரியும். ஆனால் அது ஸ்திரீயின் வித்துன்றனால ஹியூமனாக இருக்கும். ரைட்? இட்ஸ் நாட் அன் ஏஞ்சல், இட்ஸ் கோயிங் டு பி அ ஹியூமன். அந்த பாயிண்ட் தெரியும். எப்பவும் முன்னாடியே தெரியும். ஜெனசிஸ் 3:15 தெரியும். இப்போ வருஷ காலம் ஆயிடுச்சு. தட் இஸ் 4,000 years பிஃபோர் ஜீசஸ். இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறது டேவிட் காலம். அப்போ 3000 வருஷம் ஓடி போயிடுச்சு. அப்போ கடவுள் அப்பப்போ அந்தந்த காலகட்டத்தில் இருந்த நோவாவா இருக்கட்டும், த்ரூ நோவா மற்ற மக்களுக்கு, நோவாக்கு மட்டும் காதில் சொல்லலை, த்ரூ நோவா ப்ரீச்ட். ஸோ எல்லாருக்கும் சொல்லிட்டே வராரு. மனுஷருக்கு ஹீ இஸ் பாசிங் ஆன் இன்ஃபர்மேஷன். மெசையா பற்றின இன்ஃபர்மேஷனை சொல்லிகிட்டே வராரு. அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே வரோம். இந்த காலகட்டத்தில் என்ன சொன்னார், இந்த காலகட்டத்தில் கடவுள் எந்த அளவுக்கு ரிவீல் பண்ணினார் மெசையா பற்றி, அப்படின்றது தான் நம்ம பார்த்துட்டே வரோம். அண்ட் நவ் வி ஆர் 1,000 years பிஃபோர் ஜீசஸ். கிங் டேவிட் எழுதின சங்கீதங்கள் பார்த்துட்டு வரோம். அதில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணது Psalm 22 படித்தோம். இது வரைக்கும் Psalm 2 பார்த்துட்ருக்கோம். Psalm 2ல் நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம் இல்லையா? ஸோ ட்ரினிட்டி பேசுகிற மாதிரி இருக்கு Psalm 2. இட் இஸ் வெரி யூனிக். ரொம்ப ஒரு வினோதமான ஒரு யூனிக் சாம். ஸோ இந்த 3 பேரும் பேசுகிற மாதிரி we saw. Okay, so I hope you read it, you know about it. So that is the Holy Spirit talking, God talking. Holy Spirit is சர்ப்ரைஸ்ட். ஏன் இந்த ராஜாக்கள் இவங்க எல்லாரும் இப்படி உலக மக்கள் இப்படி எதிர்த்து பேசுகிறாங்க, காடுக்கும் காட் அனாயிண்ட் பண்ண மெசையாக்கும் எதிர்த்து ஏன் இவ்வளோ பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்றத அவர் கேள்வியாக கேட்குறாரு. அப்போ காட் வந்து ஹீஸ் லாஃபிங் இன் டெரிஷன். இல்லை, சிரிச்சுட்டு சொல்கிறார், நான் ஏன் ராஜாவை செட் பண்ணிட்டேன்,
ஜயான்ல அப்படின்னு சொல்றாரு. And he says, I have set my son as the king. So son starts talking. I have authority. இல்ல எல்லாரும் எது ரூல் பண்ற அத்தாரிட்டி கடவுள் எங்க அப்பா எனக்கு கொடுத்துருக்காரு அப்படின்ற பாயிண்ட சொல்றாரு. And then the Holy Spirit tells the world. So Holy Spirit உடைய மெயின் ரோலே டு கைட் மேன் டு காட். இல்லை நம்ம எவ்ரி பிலீவருக்கு ஹார்ட்ல ஹோலி ஸ்பிரிட் இருக்காங்கன்னா தட் இஸ் இஸ் primary job to guide us, to convict us. நம்ம தப்பு பண்ணும்போது தப்புன்னு சொல்லி காட்டுறதுக்கு. ஸோ ஹோலி ஸ்பிரிட் இஸ் டூயிங் தட் ஜாப். ஸோ அந்த ரோல்ல தான் அவர் இப்பவும் சொல்றாரு நம்ம மக்கள்கிட்ட, பீப்புள்கிட்ட, கிஸ் த சன், தப்பு பண்ணிடாதீங்க, யாரெல்லாம் அவரை நம்புறாங்களோ தே ஆர் சேவ்ட், இந்த கோபத்துல இருந்து தப்பிப்பீங்க அப்படின்ற பாயிண்ட் சொல்றாரு. ஸோ திஸ் இஸ் தட் சாம். இல்லை ஐ ஹோப் யூ ரெட் இட், திரும்ப வாசிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். ஏன்னா ட்ரினிட்டியை ஹைலைட் பண்ற ஒரு ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இருக்கிற ஒரு ப்ராஃபட்டிக்கல் சாம். ஓகே, ஸோ டுடே வி ஆர் கோயிங் டு கெட் இன் டு டீடைல்ஸ், லிட்டில் பிட் ஆஃப் டீடைல்ஸ். நான் இதை கதையா சொல்லலை, இது அத்தனையும் நடந்து வருது பிப்ளிக்கலி கரெக்ட்னு காட்டுறதுக்காக ஐம் கோயிங் டு ட்ரை அண்ட் ஷோ. ஸோ மெசையாவை பத்தி இது ட்ரினிட்டி பேசுற ஒரு சாம். கிளியர்? ஓகே, அண்டர்ஸ்டுட். இப்போ நம்ம கவனன்ட் கீப்பிங் காட் ஃபாலோ பண்ணலாம். ஓகே, அந்த டாபிக்ல கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா மெசையா பத்தி என்ன சொல்லியிருக்கு இந்த சாம்ல? ரெண்டு ரொம்ப 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 முக்கியமான பிக் பாயிண்ட்ஸ். ஒன்னு, ஹீ இஸ் த கிங். யா, அவர் ரூல் பண்ண போறாரு. அவருடைய கேபிட்டல் என்ன, அவர் எந்த ஏரியாலாம் ஆளுகை செய்ய போறாரு, அதாவது அவருடைய அத்தாரிட்டிக்கு அடியில் என்னெல்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்கு. பட் மெயின் ஃபோக்கஸ், ஹீ இஸ் அ கிங். இன்னொரு ரொம்ப 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 பெரிய பாயிண்ட், ஹீ இஸ் த சன் ஆஃப் காட். ஓகே, த கான்செப்ட் சன் ஆஃப் காட் அப்படின்னு வர்றது, ஜீசஸ் மெசையா ஜீசஸ் காடுடைய ஒரு பார்ட், சன் மாதிரி. ஓகே, அப்படின்ற கான்செப்ட் இங்கேயே ஆரம்பிச்சிருது. ரைட், இது ஃபர்ஸ்ட் மென்ஷன். Correct. So these are two very, very, very important point description about the Messiah. In covenant keeping God follow பண்றவங்களுக்கு இது important point. Okay. So கிங் ஒருத்தர் வரப்போறாரு, அதுதான் மெசையா. அந்த மெசையா அண்ட் கிங்கோட லிங்க் வசனங்கள் நம்ம முன்னாடியே காட் ஆல்ரெடி டோல்டு. இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது, முன்னாலே சொல்லியிருக்காரு. எப்போ இருந்து நம்ம பார்த்தோம் இல்லை, ஆடமே ரூல் தான் பண்ண சொன்னாரு. ஆடம் ஒழுங்கா ரூல் பண்ணல, ஹி லாஸ்ட் த க்ரௌன்ன்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ ஹி லாஸ்ட் இட். ஸோ ஒரு கிங் தேவை இல்லையா, கிரியேஷனை ரூல் பண்றதுக்கு ஒரு நல்ல கிங் தேவை. ஸோ அந்த கிங் வில் பி த சேம் மெசையா தான். ஆனா அந்த கிங்னு ஒன்று வரப்போறாரு அப்படின்றது ஃபர்ஸ்ட் மென்ஷன் இந்த ஜூடாக்கு தான். ஜூடாக்கு எப்போ ஜேக்கப் 12 பசங்களை ஈஜிப்ட்ல அவரு சாருக்கு முன்னாடி பிளெஸ் பண்ணுவார் இல்லையா, அந்த பிளெஸ்ஸிங்ல ஜூடாக்கு இந்த பிளெஸ்ஸிங் வரும். என்னது, ஹில் பி அ ரூலர் அண்ட் ஹில் பி அ ஜட்ஜ். இந்த ரெண்டு பாயிண்ட், ரெண்டு ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் ஜாப். அந்த ரெண்டு ஜாபும் செய்கிற ராஜா உன்னோட சந்ததியில இருக்காரு, நீ உன்னோட ட்ரைபை தான் சூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டாரு. நீங்க அந்த டைமை யோசிச்சு பாருங்களேன், அந்த ஜூடாக்கு அந்த ப்ராமிஸ் கிடைச்ச டைமை யோசிச்சு பார்த்தீங்கன்னா என்ன நடந்துட்டு இருக்கு? ஒரு குடும்பம் 70 பேரு தங்க நாட்டுல கூட இல்ல, கானான் தேசத்துல கூட இல்ல, ஈஜிப்ட்ல இல்லையா, ஜோசப் ஒரு பெரிய வேலையில இருக்காரு ஈஜிப்ட்ல. அவருடைய ஒரு ஒரு ரெக்கமெண்டேஷன்ல இந்த 70 பேரும் ஈஜிப்ட்ல ஒரு இடத்துல குடியேறி இருக்காங்க. தே ஆர் நாட் ஈவன் இமிகிரண்ட்ஸ். துபாயில் வேலை செய்கிற மாதிரி போய் ஒரு வேலைக்கு போய் சேர்ந்த மாதிரி சேர்ந்துருக்காங்க. அவங்களுக்கு அடியில் இல்லை, தனியாக அந்த கிங் அந்த ஃபேரோ கொஞ்சம் நிலம் கொடுத்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. வெறும் ஒரு 70 பேர் இருக்கிற ஒரு குடும்பம் தான். அந்த டைம்ல ப்ராஃபட்டிக்கல் பிளெஸிங்கா ஜேக்கப் சூடா கிட்ட சொன்னது இது. ராஜ பரம்பரை, நீ ரூலும் பண்ணுவ, பிரதர்ஸ் எல்லாம் உனக்கு பவ் டவுன் பண்ணுவாங்க இல்லையா, நீ
அந்த ஒரு 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 வித்தியாசமான ஒரு பிளெஸிங் ஃபார் ஜூடா கொடுக்குறாரு. அவங்களுக்கு அது எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பார்த்துக்கோங்க. இல்லை, ஸோ நோபடி வுட் ஹவ் அண்டர்ஸ்டுட். பட் திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். அந்த பிளெஸிங் ஜோசப்லாம் இல்லை, ரைட்? அப்போ அவர் தான் பெரிய ஆள் இல்லை, பட் ஸ்டில் ஹீ டிட்ன்ட் கெட் திஸ் பிளெஸிங். ஜூடாக்கு தான் அந்த பிளெஸிங் கிடைக்குது. ஸோ அந்த ரூலர்ன்ற கான்செப்ட், ஜட்ஜுன்ற கான்செப்ட் ஸ்டார்ட்ஸ் வித் ஜூடா. So many years ago, almost 2000 years ago நடக்குது, ரைட்? அதுக்கப்புறம் அவங்க ஸ்லேவ்ஸாக ஆயிடுறாங்க. நார்மல் வேலைக்கு போனவங்க அந்த நாட்டிலேயே வளர்ந்து பெருகி ஆனால் ஸ்லேவ்ஸ் ஆயிடுறாங்க 400 வருஷத்தில். ஸோ ஆல் தட் ஹேப்பன்ஸ். அதுக்கப்புறம் சாமியல் சாமியல் வந்து ஜூடா ட்ரைபில் வந்தவர், கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு அப்புறம். ஓகே, கிட்டத்தட்ட. ஸோ சாமியல் வந்தபோது சாமியல் கிட்ட நேத்தன் ப்ராஃபிட் வழியா கடவுள் என்ன சொல்றாரு? நீ எனக்கு கோயில் கட்டணும். இல்லை, பிகாஸ் டேவிட் வாண்ட்ஸ் டு பில்ட் அ டெம்பிள். அப்போ நீ எனக்கா கோயில் கட்டுற, நான் கட்ட போறேன் அப்படின்னு சொல்லி, அப்போ இந்த ராஜ பரம்பரையில இருக்கிற டேவிட் கிட்ட இன்னும் மீனிங்ஃபுல், இப்போ கொஞ்சம் மோர் மீனிங்ஃபுல். ஜூடா டைம்ல ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. டேவிட் டைம்ல இட்ஸ் மோர் மீனிங்ஃபுல். உன்னோட லைன்ல ஜூடா கோத்திரத்துல உன் ஃபேமிலியில வரப்போற ஒருத்தர் ராஜாவா இருப்பாரு, அந்த மாதிரி சொல்றாரு இல்லையா? ஸோ ஜூடா கிட்ட சொன்னது, யூ வில் ரூல், யூ வில் ஹேவ் அத்தாரிட்டி, யூ வில் ஜட்ஜ். அந்த பாயிண்ட் டேவிட் கிட்ட சொல்லும் போது மோர் மீனிங்ஃபுல். இது கிங்கு, உன்னோட ஃபேமிலிலேயே ஒரு கிங்டம். ஆனால் இந்த கிங்டம்க்கு வந்து ஒரு முடிவு கிடையாது. நார்மலாக இப்போ டேவிட் மறிச்சதுக்கு அப்புறம் முடிஞ்ச மாதிரி, ரைட்? நெக்ஸ்ட் கிங் வரணும். பட் திஸ் கிங் வில் ரூல் ஃபார் எவர், ரைட்? ஸோ அதில் ஒரு டிஃப்ரென்ஸ். அதே மாதிரி நீ நினைக்கிற மாதிரி ஒரு பவுண்டரி லைன் போட்டு நெய்பரிங் கண்ட்ரிஸ் அப்படிலாம் இல்லாமல் இது கொஞ்சம் வேற மாதிரி ஒரு கிங்டம் அப்படின்றது பாயிண்ட்டையும் டேவிட் கிட்ட சொல்றாரு. ஸோ திஸ் இஸ் அப்போவே தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? 1000 வருஷத்துக்கு முன்னாடியே பிஃபோர் ஜீசஸ் ஹி வாஸ் ஈவன் பார்ன் தெரிஞ்சிருக்கும் திஸ் இஸ் கோயிங் டு பி a different kingdom. அதனால தான் ஜீசஸ் வந்த காலத்துல கூட சன் ஆஃப் டேவிட்லாம் கூப்பிட்டாங்க ஜீசஸை. ஏன்? பிகாஸ் தே ரியலைஸ்ட், இது அவர் பரம்பரையில வந்த மகன், ராஜாவா இருக்க வேண்டிய மகன் அப்படின்லாம் தெரியுது அவங்களுக்கு. ஓகே, பீப்புள் நியூ. ஸோ அந்த பரம்பரையில் பிறக்க போறாருன்னு தெரியும், அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியும். இப்போ இந்த கிங் டேவிட் வழியா ப்ராஃபஸில தான் வெவ்வேறு காரியங்கள் நடந்து வருது. அது இதுக்கப்புறமும் நிறைய ப்ராஃபஸீஸ் தட் மெசையா இஸ் அ கிங்னு வரும். பட் நம்ம வந்து இந்தந்த டைம்ல என்னென்ன ப்ராஃபஸின்னு படிக்கிறனால ஐ எம் நாட் டூயிங் தேட். ஓகே, ஸோ 1000 years பிஃபோர் ஜீசஸ் வந்தது பார்த்துட்டு இருக்கோம். ஸோ Psalm 2 verse 6ல இருக்கு, Psalm 22 verse 28லையும் இருந்தது that he is going to rule, all nations will be under his rule authority. ஸோ அந்த பாயிண்ட் that he is going to rule all nations அதுவும் வந்துச்சு. ஓகே, ஓவர் காட்ஸ் பீப்புள் அதுவும் வந்துச்சு. ஓகே, இந்த சாம்ல கிங்டம் பத்தி என்னெல்லாம் பாயிண்ட்ஸ் இருக்கு? ஸோ திறந்து வச்சுக்கோங்க. see if you are able to identify. கண்ணில் தென்படுதான்னு பார்த்துட்டே வாங்க. நோட் பண்ணீங்கன்னா நீங்களும் சொல்லுங்களேன், என்னெல்லாம் கண்டுபிடிச்சு, என்னெல்லாம் பாயிண்ட்ஸ் இருக்கு அதுல அவருடைய கிங்டம் பத்தி. கேன் யூ ஐடென்டிஃபை? ஸோ திஸ் obviously இந்த கிங்டம் இஸ் செட் பை God himself. யூ கேன் see from creation அவரே இன்வால்வ் ஆகி கையாண்டுட்டு வர ஒரு பாயிண்ட், ஒரு ஸ்டோரி இல்லையா? ஸோ அந்த பிளான் நடந்துட்டு வருது. ஓகே, கேன் யூ நோட் மவுண்ட் ஜயான் தான் கேபிட்டலா இருக்கும். கவனிச்சு பார்த்தீங்களா? verse 6ல இருக்கு, ரைட்? யூ saw, வாசிக்கிறீங்களா யாராவது? மவுண்ட் ஜயான் தான் கேபிட்டலா வச்சு மெசையா இருக்க போறாரு, ரைட்? I'll just check one second. Okay. Oh, right. So I have set my king upon my holy hill of Zion. So capital வந்து ஜயான்ல வச்சு நடக்க போகுது. யாரெல்லாம் ரூல் பண்ண எந்த ஏரியாலாம் ரூல் பண்ண போறாரு? ஹோல் எர்த்,
verse 8ல இருக்கிற whole earth. எல்லா நேஷன்ஸும் அண்டர் ஹிஸ் ரூல் ஒன்லி. ஓகே, ஸோ ஒன் ரூலர், ஒன் கிங். ஸோ எல்லா நேஷன்ஸ், ஆல் பீப்புள் ஆஃப் த earth, ஒன் கிங். ஸோ அதுவும் verse 8ல இருக்கிற மாதிரி. ஆனால் இந்த ராஜா வந்து ப்ராஸ்பரஸாக இருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும் மேபி. பட் சாம் 2ல மென்ஷன் பண்ணியிருக்க ஹைலைட் ஆஃப் திஸ் ரூலர், he is going to be a tough ruler. He'll be a ruler who is a judge. Yeah, அப்போ ஜட்ஜ் பண்ணாக்கா பனிஷ்மெண்ட் கொடுத்தானும்ல, அந்த பனிஷ்மெண்ட் கொடுக்க போற ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ரூலர். அந்த டீட்டெயிலும் மென்ஷன் பண்ணியிருக்கு. நான் ஸோ மவுண்ட் ஜயான் என்ற அந்த அந்த பாயிண்ட்டை மட்டும் நம்ம எடுத்தோம்னா, யூ வில் நோட்டிஸ் ஃப்ரம் திஸ் பாயிண்ட் ஆன் சாம் 2ல மென்ஷன் பண்ணப்பட்ட மவுண்ட் ஜயான் இனிமேல் நிறைய தடவை மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும். ஓகே, ஸோ மவுண்ட் ஜயானில் தான் கிங் டேவிடுடைய வீடு இருந்ததும் மவுண்ட் ஜயான் தான். அந்த ஏரியாவை ஒட்டுன இடத்துல தான் இருந்தார் அவர். ஸோ இன் அதர் வேர்ட்ஸ் ஜெருசலம். ஓகே, ஜெருசலம்ல தான் மவுண்ட் ஜயான் வந்து ஜெருசலம்ல தான் இருக்கு. ஸோ இது இந்த பாயிண்ட் தட் த மெசையாக்கும் ஜயானுடைய கனெக்ஷனும் தெர் ஆர் மெனி வேர்சஸ். அதுதான் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். மவுண்ட் ஜயானுக்கு வருவாருன்னு நிறைய வசனங்கள் இருக்கு. மெசையா நாட்டப்படுறது, லைக் he'll be the foundation, he will be set up, he will be put on, he will land on. இந்த மாதிரி வார்த்தைகள் அங்க வந்து நின்று அவர் பாதம் அங்க இருக்கும். அந்த மாதிரி அந்த வசனங்கள் எல்லாம் நிறைய இடத்துல இருக்கு. இட்ஸ் இன் மல்டிபிள் வர்சஸ். அந்த ஃபவுண்டேஷன், கார்னர் ஸ்டோன், அந்த வசனத்துலேயும் இட் இஸ் மென்ஷன்ட். அது ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல இருக்கிறது தான் ஒரு நியூ டெஸ்ட்மெண்ட்ல கோட் பண்ணுவாங்க. ஸோ ஐசாயா 28:16 இருக்கிறது தான் பீட்டரும் பாலும் அவங்க லெட்டர்ஸ்ல தே ஆர் மென்ஷனிங். Behold, I lay in Zion a stone for a foundation, a tried stone, yeah, a precious cornerstone, sure foundation. அங்க அதுல பிலீவ் பண்றவங்க எல்லாம் will not perish. Okay, will be saved. So அந்த இடத்துலயும் மவுண்ட் ஜயான் இருக்கு. மெசையா மவுண்ட் ஜயான்ல தான் வருவாரு. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஃப்ரம் ஐசாயா கோட் பண்ணதை பால் திரும்ப கோட் பண்ணுவாரு. ரோமன்ஸ் 11:26, the redeemer will come to Zion, right? So you will notice that ஜயான்ல தான் it will be a place of worship. உலகத்துல எல்லா மக்களும் அதை நோக்கி பார்த்து they will bow down and worship என்ற பாயிண்ட்டும் இருக்கு. ஸோ ஐசாயா 60ல இருக்கு, 60:14ல. ஸோ யூ வில் நோட்டிஸ் தட் திஸ் இஸ் ஹேப்பனிங் அகெயின் அண்ட் அகெயின். இது வரைக்கும் இந்த பாயிண்ட் நடந்துருச்சா? நடக்கல இல்லை. ஸோ ஃபார் எஸ் இட் ஹேப்பன். ஜயான் ஜீசஸ் நடந்தார் ஜயான்ல இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் கம்மிங்ல நடந்தாரு. பட் அந்த ரூல் பண்ணுவாரு. பீப்புள் வில் ஆல் பவ் டவுன். இவர் தான் கிங், இவர் தான் காட்னு வர்ஷிப் பண்ற அந்த இது நடக்கல இன்னும். வி ஆர் வெயிட்டிங் ஃபார் இட். இல்லை, வி ஆர் வெயிட்டிங் ஃபார் த செகண்ட் கம்மிங். ஸோ செகண்ட் கம்மிங்ல நடக்குமா? டெஃபினட்டாக நடக்கும். ரெவலேஷன் 14:1ல இட்ஸ் ரிட்டன், தென் ஐ லுக்ட் அண்ட் பிஹோல்ட் a lamb standing on Mount Zion, and அது கூட நின்னவங்க 144,000 having his father's name written on their foreheads. ஸோ அவரை அக்செப்ட் பண்ணி அவர் தான் எங்களுக்கு தலைமை, நாங்க அவருக்கு அடியில அப்படின்னு சொல்ற மக்கள் அந்த லேம்ப் கூட சேர்ந்து மவுண்ட் ஜயான்ல இருந்தாங்க. ஸோ யூ கேன் சி தட் திஸ் இஸ் கோயிங் டு ஹேப்பன் லேட்டர் ஆன். இனிமேல் நடக்க போகுது, அவருடைய செகண்ட் கம்மிங்ல வரப்போகுது. ஸோ இன்ட்ரெஸ்டிங், ரைட்? ஸோ இந்த மெசையா வில் கம் டு ஜயான்ன்றது வெறும் ஜயான்ன்ற வார்த்தையை நீங்க பைபிள்ல செக் பண்ணாலே யூ கேன், இட்ஸ் கிளியர்லி கம்மிங் அவுட். அந்த மெசேஜ் வெளியில கிளியரா வந்துருது, ரைட்? அடுத்த பாயிண்ட் I want you to notice that he is going to be a tough ruler and a judge. இல்லை, அந்த பாயிண்ட். ஸோ அது பார்த்தீங்கன்னா நெபுகத்நேசருடைய ட்ரீம், அந்த நிறைய மெட்டல் இருக்கிற ஒரு ஸ்டாச்சு, எவ்ரி மெட்டல் ஒரு எம்பையரை குறிக்குது. கடைசியில் ஒரு கல் அடிச்சு கைப்படாத கல். ஸோ இட் டெஃபினெட்லி ஹெவன்லி, இல்லை, நாட் ஹியூமன். அது வந்து எல்லா நேஷன்ஸையும் நொறுக்கி போட்டது. யூ கெட் தட்? ஸோ இட்ஸ் கோயிங் டு பி த டஃப். அண்ட் the rock is Jesus, ரைட்? இல்லையா? காட்ஸ் கிங்டம் அது. அப்போ அந்த டேனியல், விச் இஸ் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்லேயே வெரி கிளியர் தட் திஸ் இஸ் கோயிங் டு பி அ ஜட்ஜ்மெண்டல் ரூல் வரப்போகுது அப்படின்ற பாயிண்ட். ஸோ
டேனியல் வந்து 500 இயர்ஸ்க்கு முன்னாடி, அப்போ இன்னும் 500 லேட்டர் அவருக்கு கடவுள் கொடுத்த ட்ரீம். அதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. வில் சி லிட்டில் லேட்டர். அப்பவும் காட் இஸ் டெல்லிங் த சேம் பாயிண்ட். இந்த மாதிரி வந்து அந்த மற்ற நேஷன்லாம் பொடி தூசு மாதிரி போகிற அளவுக்கு, ஸோ தேல் டிஸப்பியர், வேற ஒன்றும் இல்லாமல் போயிடும். அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக வந்து ரூல் பண்ண போகிறாரு, பனிஷ் பண்ண போகிறாருன்ற பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட் வந்து ரெவலேஷன் சாப்டர் 12ல் வெரி மச் லைக் த பிக் பிளான், பெரிய பிளான் சொல்கிற மாதிரியே அந்த ரெவலேஷன் 12ல் பிக் பிளான் இருக்கும். ஓகே, இந்த ட்ரோன் வியூன்னு பார்த்தோம்ல லாஸ்ட் டைம், அந்த மாதிரி இருக்கும் ஹோல் சாப்டர். ரெவலேஷன் சாப்டர் 12 வந்து டைம் கோர்வையில் இருக்காது, அது துணுக்குன்னு ஒரு நடுவில் வரும் அது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இதே இந்த இரும்பு கோலால் ரூல் பண்ணவாருன்ற அந்த பாயிண்ட் அதுலேயும் இருக்குது ரெவலேஷன் 12:5. நம்ம இதில் நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம். சகல ஜாதிகளையும் இரும்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளை அவள் பெற்றாள். அவள் வந்து இஸ்ரேல். இஸ்ரேல் அஸ் அ உமன் பெற்றாள். அவளுடைய பிள்ளை விச் இஸ் ஜீசஸ் தேவனிடத்திற்கு அவருடைய சிங்காசனத்திடத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. நமக்கு இந்த அளவுக்கு தெரியும், நடந்து முடிஞ்சிருச்சு. 2000 இயர்ஸ் அகோ நடந்து முடிஞ்ச ஒரு போர்ஷன் இல்லையா? ஸோ தட் வில் ஹேப்பன். அந்த இரும்பு கோலால் ஆளுகை செய்வார். இன்னும் ஆளுகை செய்வார். எப்போ? இன் 19, ரெவலேஷன் 19க்கு அப்புறம். எப்பவுமே நான் சொல்றேன், திரும்ப ரிப்பீட் பண்றேன், ரெவலேஷன் சாப்டர் 19, 20, 21, 22 இஸ் த எண்ட் விச் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ அண்ட் மீ. ஃபர்ஸ்ட் 3 சாப்டர், அதுக்கப்புறம் நேரம் கடைசி 4 சாப்டர் வாசிக்கலாம், விச் இஸ் மோர் மீனிங்ஃபுல் ஃபார் அஸ், மீனிங்ஃபுல், மோர் அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார் அஸ் ஆல்சோ. ஸோ அது பார்த்தீங்கன்னா அதுலேயும் கிளியராக தெரிஞ்சிடும். ஹி இஸ் கம்மிங் பேக், he is going to do this tough ruling at that time. புறஜாதிகளை வெட்டும்படிக்கு ஜட்ஜ் பண்றதுக்காக அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. ஸோ நம்ம வாட் வி அண்டர்ஸ்டாண்ட் as the word of God இல்லை, அவர் வாயிலிருந்து புறப்படுறது. his word is enough. of course கிரியேஷனும் அவருடைய வேர்ட்ல தான், டிஸ்ட்ரக்ஷன் ஆல்சோ வில் பி இன் his word, right? அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மது உள்ள ஆலையை மிதிக்கிறார், ரைட்? அவ்வளோ கோபத்துல, அந்த கோபத்துல நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட் இருக்கு, ரைட்? ஸோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஜீசஸ் பிறக்கிறதுக்கே முன்னால ப்ராஃபஸியா சொன்ன வார்த்தை, கரெக்ட், இன் Psalm 2 that he'll be a tough ruler and judge அப்படின்ற பாயிண்ட் திரும்ப சொல்லப்படுது டேனியல் வழியா இல்லையா, அந்த ட்ரீம் வழியா. அண்ட் ஆக்சுவலா நடந்து முடியுது ரெவலேஷன் 19ல். ஆர் வி குட்? அந்த இரும்பு கோலால்ன்ற அந்த வேர்டே யூஸ் பண்ணப்படுறது இடம். ஸோ அந்த அந்த ஒரு ஹார்டான ரூலர்னு தெரிய வருது இல்லையா? ஸோ தட் பாயிண்ட் யூ வில் see in many places. he is a consuming fire, he will judge. அந்த பாயிண்ட் நிறைய இடத்துல வருது. அந்த இரும்பு கோலால்ன்ற வார்த்தையே வர மாதிரி வசனங்கள் இந்த 2 இடத்துல வருது ரெவலேஷன்ல. ஓகே, சரி. So he is a judge. Okay. Next big point is the Son of God. So Son of God பார்த்தீங்கன்னா this is important in a very different way. எந்த ரிலிஜியன்லையும் இல்லாத ஒரு கான்செப்ட் இல்லை. தப்பு பண்ணா பனிஷ்மெண்ட் கிடைக்கும், அது வந்து ஓரளவுக்கு எல்லா ரிலிஜியன்லையும் இருக்கும். மாரல்ஸ் ஆர் வெரி கைண்ட் ஆஃப் சிமிலர், லா இஸ் டிஃப்ரெண்ட். மாரல் எது நல்லது, அன்பாக இருக்கிறது, ஸ்மைலிங்காக இருக்கிறது, பெரியவங்களுக்கு மரியாதையாக இருக்கிறது, கொலை பண்ணக்கூடாது, மற்றவங்க பொருளை எடுக்கக்கூடாது, மற்றவங்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது, இதெல்லாம் ஒரு மாதிரி காமன் இல்லை. எனி ரிலிஜியன் சேஸ் த சேம் திங், isn't it? So that is not the different, அது ஒரு டிஃப்ரென்ஷியேட்டர்னு சொல்ல முடியாது. என்ன டிஃப்ரென்ஷியேட்டர் இஸ் திஸ்? நீ என்ன பண்ணாலும் உன்னால ஹெவனுக்கு வர முடியாது, அதனால நானே பரிகாரம் பண்றேன் அப்படின்னு சொல்ற ஒரு ரிடெம்ஷன் மெத்தட் யுனிக் டு கிறிஸ்டியானிட்டி. இந்த பரிகாரம் பண்றேன்னு சொல்ற பர்சன் ஹியூமனாவும் இருக்கணும், காடாவும் இருக்கணும். யோசிச்சு பாருங்களேன்.
எவ்வளோ ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்ட், ரைட்? ஏன்னா ஒரு சாதாரண ஹியூமன் உங்க எல்லாருக்காகவும் நான் மறிக்கிறேன்னு மோசே மாதிரியோ டேவிட் மாதிரியோ ஒருத்தர் வந்து செய்திருந்தா இது ஒரு சாதாரண ஒரு ரிலிஜனாக மாறி இருக்கும். பட் திஸ் இஸ் நாட் லைக் தட். இது காடே பிளான் பண்ணி வீழ்ந்து போன டைம்லயே பிளான் சொல்லிட்டாரு. இன்ஃபேக்ட் பிஃபோர் கிரியேஷன் பிளான் பண்ண ஒரு காரியம் பிளான் பண்ணி நடத்தி முடிக்கிறதுக்கு தாம் பங்குல இருந்து ஒருத்தர் அனுப்பின மாதிரி, இல்ல தன்னுடைய போர்ஷன் மாதிரி. அவருக்கு இந்த சன்னுன்ற வார்த்தை நமக்கு விளங்குறதுக்காக மேபி சன்னு சொல்லலாம். பட் ட்ரையூன் காட்ல ஒன் பர்சன் அப்படி யோசிச்சு பாருங்க. இட்ஸ் லைக் பார்ட் ஆஃப் ஹெம். ஒன்னா இருக்கிற அந்த ட்ரினிட்டியில இருக்கிற ஒன் பர்சன் ஆக்சுவலி கம்ஸ் டவுன் ஆஸ் அ ஹியூமன். அதுதான் ரொம்ப அமேசிங், ரொம்ப யூனிக் டு கிறிஸ்டியானிட்டி. நோ ஆக்சுவலி ஆர்கியூமெண்ட் தாண்டின ஒரு ஒரு உண்மை இது இல்லை. தட்ஸ் வை ஆர் காட் இஸ் அ கிரேட் காட். இந்த சத்தியத்தை தான் ஈடன்ல இருந்து ரெவலேஷன் வரைக்கும் சொல்றாரு. ஜெனசிஸ் பிகினிங் சாப்டர்ஸ்ல இருந்து ரெவலேஷன் எண்ட் சாப்டர் வரைக்கும் இதுதான் மெயின் பாயிண்ட். ஐ ஆம் சென்டிங் மெசாயா. அப்பவே சொல்லிட்டாரு, நான் அனுப்புறவங்க தான் உன்னை ரிடீம் பண்ண போறாங்க. நான் அனுப்புறது யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணணுமே. நீங்களும் நானும் கண்டவங்களையும் நினைச்சிடக்கூடாது. மோசையை பார்த்துட்டு ஓ நீ தான் மெசாயாவா அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அதுக்காக தான் இத்தனை ப்ராஃபஸி கொடுத்து இப்படி வருது. கரெக்டா? ஸோ இப்போ இந்த சன் ஆஃப் காட் ஸோ மெசையா வந்து ஒரு சன் ஆஃப் காடா இருக்கணும், நாட் ஜஸ்ட் ஒன் ஹியூமன் பீயிங். ஒரு பர்சன் கிடையாது, சாதாரண ஒரு பர்சன் கிடையாது. இந்த மேனாவும் இருக்கணும், காடாவும் இருக்கணும். ஸோ அந்த யுனீக் கான்செப்ட் பிலாங்ஸ் ஒன்லி டு ஜீசஸ். ஓகே, இதுக்கு அத்தாரிட்டி அது எப்படி நம்ம ப்ரூவ் பண்றோம் அப்படின்னாக்கா, நீங்க பாத்தீங்கன்னா ஏஞ்சல்ஸ்ல இருந்து மனுஷர்ல இருந்து சாத்தான் டீமன்ஸ் வரைக்கும் ஐடென்டிஃபைட் ஜீசஸ் ஆஸ் த சன் ஆஃப் காட். அதான் ஒரு ஃபண்டாஸ்டிக் பாயிண்ட். ஓகே, ஸோ இஃப் யூ சி மேரி கிட்ட ஏஞ்சல் கேப்ரியல் சொல்லும் போது லூக் 1:35ல he will mention that he is going to be the son of God. ஓகே, பிறக்க போறது யாரு? is going to be the son of God ன்னு சொல்றாரு, right? Holy Spirit will come and he will bless you with a child. And the point is சொல்றாரு, correct? So you will notice that is clear that the angels knew about this. எப்படின்லாம் தெரிஞ்சிருக்காது, but angels knew Messiah is going to be born with Mary அப்படின்லாம் தெரிஞ்சிருந்திருக்கு, right? So he declares that is the message God gave. God himself tells, எப்ப சொல்றாரு? பேப்டிசம் டைம்ல, this is my son, I'm pleased with him, I'm happy with him அப்படின்னு சொல்றாருல. ஸோ அப்போ some people heard about it. ஸோ அந்த இடத்துலையும் God himself declares. இந்த பன்னிக்கூட்டத்துக்குள்ள லேகியோன்னு அனுப்பும் போது that demonic person will identify God. In fact, இந்த கூட்டம் தான் ஏர்லியா சன் ஆஃப் காட்னு ரெக்கக்னைஸ் பண்ணது இந்த சாத்தான் கூட்டம் தான், ரைட்? டீமன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ரெக்கக்னைஸ் பண்ணாங்க. அப்போ அவங்களும் சொல்லுவாங்க, ஐயோ சன் ஆஃப் காட் நீங்க இப்பவே வந்துட்டீங்களா? ஏன்னா இவங்களுக்கும் ப்ராஃபஸி தெரியல. ஓகே, இப்பவே வந்துட்டீங்களா? எங்க டைம் இன்னும் கொஞ்சம் இருக்குதே எங்களுக்கு பனிஷ்மெண்ட்டுக்கு, ஏன்னா ரெவலேஷன் வரைக்கும் இன்னும் டைம் இருக்கே, ரைட்? இப்பவே எங்களை பனிஷ் பண்ண போறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. You understand? So they knew this is son of God, right? Temptation time la Satan knew that he is the son of God. So you noticed all these are not earthly people who recognize, who are simply saying, சும்மா சொல்லல, சும்மா praise பண்றதுக்கு ஜீசஸ் ஓ யூ ஆர் சன் ஆஃப் காட் அப்படிலாம் சொல்லல. இது எல்லாமே வேற டைமென்ஷன்ல இருக்கிற இல்ல, ஏஞ்சல்ஸா இருக்கட்டும், காடா இருக்கட்டும், ஆர் ஈவன் அண்டர் கிரவுண்ட் ஸ்பிரிட்ஸா இருக்கட்டும். ஓகே, இதுக்கப்புறம் மிராக்கிள்ஸ் பார்த்தனால நேச்சரை மீறி கிரியேட்டர் காட் கிரியேஷனை மீறி பிஹேவ் பண்றனால பார்த்த மக்கள், மீன் பீப்புள் declared he is the son of God. Peter அந்த கடல் மேல நடக்கிறத பார்க்கும்போது crucifixion டைம்ல there was a darkness and there was earthquake. அதை பார்த்துட்டு ரோமன் சோல்ஜர் சொன்னது அவங்களும் they will also tell. இதெல்லாம் தாண்டி ஜீசஸ் himself told that he is the son of God. எப்போ? அந்த பிஃபோர் crucifixion டைம்ல
இந்த சான்ஹெட்ரின் முன்னாடி நிற்கிறச்சு அந்த சான்ஹெட்ரின் கேட்பாங்க, நீ தான் கிரைஸ்டா சொல்லிறேன் அப்படின்னு. ஹீ சேஸ், நீங்க சொல்ற மாதிரி தான் அப்படின்னு சொல்லுவாரு. எஸ் ஐ ஆம் அப்படின்னு சொல்லுவாரு. ரெஃபரன்சஸ் இருக்கு, ப்ளீஸ் ஹேவ் அ லுக் அட் இட். பட் திஸ் இஸ் அ நைஸ் அண்ட் அன் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் விச் நம்மளும் ரெக்கக்னைஸ் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட். ஓகே, ஸோ ஹீ இஸ் காட், ஹீ இஸ் த சன் ஆஃப் காட்ன்றதை ரியலைஸ் பண்ணணும். நாட் ஜஸ்ட் இஸ் நாட் அ மிரக்கிள், மிராக்கிள் பண்ற ஒரு பர்சன், அது மட்டும் இல்லை. இஸ் நாட் அ குட் டீச்சர் மட்டும் கிடையாது. ஹீ இஸ் நாட் லைக் நான் வயலண்ட் குவயட் பர்சன் பண்ணிட வேண்டாம். ஏன்னா செக்குலர் வேர்ல்டு அப்படிலாம் பண்ணி விட்டுருவாங்க ஜீசஸை. இல்லை காந்தி, புத்தா, ஜீசஸ் அப்படி லிஸ்ட்ல போட்டுருவாங்க. ஏன்னா இவங்க எல்லாரும் சண்டை போடாதவங்கன்ட்டு, ரைட்? எனிமி பேட்டில், சண்டை, வார்ன்னு பண்ணாதவங்க, டெரரிஸ்ட் மாதிரி பிஹேவ் பண்ணாதவங்க லிஸ்ட்ல ஜீசஸ் பேர் வந்துடும். ஆர் நல்ல போதனைகள், நல்ல டீச்சிங்ஸ் சொன்ன பீப்புள் லிஸ்ட்ல ஜீசஸ் பேர் வந்துடும். ஹீஸ் அ குட் டீச்சர் அப்படின்ட்டு வந்துடும். ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல். ஹீ இஸ் த சன் ஆஃப் காட். மற்றதெல்லாம் வெறும் டூல்ஸ் ஹீ யூஸ்ட், பட் ஹீ இஸ் த சன் ஆஃப் காட். அப்படி டிக்ளேர் பண்றவங்க தான் ட்ரூ சில்ட்ரன் ஆஃப் காட் ஆல்சோ, ரைட்? கரெக்டா? அவங்க தான் கடவுளோட பிள்ளைங்க. அவங்க அந்த இதை அக்செப்ட் பண்ணாம ஜீசஸும் நல்லவர் தான், நாங்களும் ஜீசஸ் அக்செப்ட் பண்றோம் சொன்னாங்கன்னா டசன்ட் மேக் எனி மீனிங். ஹீ இஸ் த சன் ஆஃப் காட்னு டிக்ளேர் பண்ணனா தான் யூ ஆர் அ கிறிஸ்டியன். ஓகே, ஸோ வி ஷுட் நோ தட் டிஃப்ரென்ஸ். கேஷுவல் ஆக்காம அந்த சீரியஸ்னஸை கொடுத்து ஹானர் பண்றது. இந்த சன் ஆஃப் காட் அப்படின்றத கிளாரிஃபை பண்ற சர்மன்ஸ்லாம் நிறைய இருக்கு. ஸோ பாலோட சர்மன், ஒன் ஆஃப் த சர்மன்ஸ். ஓகே, இது இந்த ஆன்டியாக்ன்ற இடத்துல when he did the sermon, this is in Acts 13. ஓகே, நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சர்மன் பாருங்களேன், மோசே காலத்துல இருந்து டேவிட் காலத்துல உள்ள அந்த ஸ்டோரி லைன் சொல்வாரு. அங்க இருந்து இப்ப நியூ டெஸ்ட்மெண்ட் வந்துருவாரு 24 to 26ல ஜீசஸ் காலத்து, ஜீசஸ் டைம்ல நடந்த காரியங்களை சொல்லுவாரு. அதுக்கப்புறம் ஃபோக்கஸ் வந்து ஜீசஸுடைய கிராஸ் அண்ட் ரிசரக்ஷன் பத்தி இருக்கும். அதை எப்படி சொல்வாரு, எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு, வெறும் இப்படிலாம் நடந்து பாருங்க வினோதமா அப்படின்னு சொல்லல. முன்னாலேயே தீர்க்க தரிசனம் பண்ண மாதிரி, ஸ்கிரிப்சர்ஸ்ல சொன்ன மாதிரி அதை ஃபுல்ஃபில் பண்ணி அப்படின்னு இருக்கும். ஸோ த்ரூ அவுட் பைபிள் ஆர் ஸ்கிரிப்சர்ஸ் இந்த கிராஸ் அண்ட் ரிசரக்ஷன் பத்தி தான் இருக்குன்றது அழுத்தம் திருத்தமா பால் இஸ் எக்ஸ்பிளைனிங். ஸோ வி கேன் ஆல்சோ லேர்ன் ஃப்ரம் தட். ஓகே, அவருடைய பிரசங்கங்கள் இஸ் கம்ப்ளீட்லி பைபிள். ஓகே ஓகே, அதுக்கப்புறம் he tells God gave his son அந்த பாயிண்ட். ஓகே, ஸோ if you're having the Bible எடுத்து வச்சுக்கோங்க. Acts 13:33. God has fulfilled this. அப்பனா முன்னாடி கொடுத்த ப்ராஃபஸியை fulfilled this for us their children in that என்ன பண்ணி fulfill பண்ணாரு? He has raised up Jesus as it is written in the second psalm. நம்ம படிச்சிட்டு இருக்க psalm, you are my son, today I have begotten you. ஓகே, அந்த வார்த்தையை fulfill பண்றது எப்படி? கிராஸ் நடந்து ரிசரக்ட் பண்ணாரே, அதுல என் மகன் இது அப்படின்னு ப்ரூவ் பண்றாரு. காட் ப்ரூவ் பண்றாராம். பாத்தீங்களா? ஸோ இந்த சேம் வேர்ஸ் இஸ் வாட் வி ஆர் லுக்கிங் அட், ரைட்? நம்ம இன்னைக்கு படிச்சுட்டு இருக்கிற வசனம் அதுதான். ஸோ அந்த வசனத்தை பேஸ் பண்ணி பால் கொடுத்த சர்மனுடைய ஹைலைட் இஸ் தி சன் ஆஃப் காட் பாயிண்ட். ஓகே, ஆல்ரைட். ஸோ ஹீப்ரூஸ்லயும் இது ஒரு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஹீப்ரூஸ் 1:5ல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க? காட் வந்து ஜீசஸை மட்டும்தான், ஜீசஸ் த கிரைஸ்ட், த மெசையா, த டெலிவரர், அவரை மட்டும்தான் என் மகன் சொல்றாரு, வேற யாரையும் சொன்னது கிடையாது, ஏஞ்சல்ஸையும் சொன்னது கிடையாது அப்படின்ட்டு ஹீப்ரூஸ் 1:5ல டிஸ்கிரைப் பண்ணியிருக்கு. வை இஸ் திஸ் பாயிண்ட் இம்பார்ட்டன்ட்? நியூ டெஸ்ட்மெண்ட் ஆத்தர்ஸ் இதை ஹைலைட் பண்ணி சொல்லிட்டே வராங்க that he is the son of God, he is the son of God, because it is important as a Christian faithக்கு important. The deliverer or the Christ, ஈடன்ல ப்ராமிஸ் பண்ண இந்த மெசையா has to be man and he has to be God. அந்த காம்பினேஷன் இருக்கு பாருங்க. அதனால we have to realize that he is a 100% man and a 100% God. ஓகே, ஸோ அந்த கான்செப்டுக்கு இது வெரி இம்பார்ட்டன்ட். கரெக்ட். ஸோ
I want to just touch on the subject if we have time. Yes, we have time. Um, இந்த ஹோலி ஸ்பிரிட் சொல்றாங்கல்ல, ஏன் இந்த உலக மக்கள் கடவுளை எதிர்த்து இப்படி பேசுறாங்க அப்படின்னு பிகினிங்ல இருக்குல்ல அந்த வேர்சஸ்ல, ஃபர்ஸ்ட் கப்பல் ஆஃப் வேர்சஸ்ல. ஸோ ஹூ ஆர் தீஸ் பீப்புள்? ப்ளீஸ் டு நாட் திங்க் ஏதோ ராஜாக்கலாம், ஏதோ ரூலர்ஸ் ஆன்னு நினைச்சிடாதீங்க. ஓகே. வை? பிகாஸ் த ஹோல் பாயிண்ட் இஸ் யாருக்கெல்லாம் அத்தாரிட்டி இருக்கோ, அத்தாரிட்டினா பவர் இருக்கோ, கையில் பவர் இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே இந்த வசனம் கரெக்ட் தான், இல்லை சூட் ஆகும். டோன்ட் திங்க் இட்ஸ் ஒன்லி ஃபார் ஃபேரோ, இது மோடிக்கு தான் இது, அப்படி நினைக்க வேண்டாம். நிறைய பேருக்கு இது பொருந்தும். ஏன் நிறைய பேருக்கு பொருந்தும்? பிகாஸ் அத்தாரிட்டி, பவர்ன்றது மெனி ஆஃப் அஸ் நமக்கும் இருக்கு. யாரெல்லாம் இப்போ நம்ம ஒரு ஒரு நமக்கு கீழே வேலை செய்கிறவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ யூ ஆர் ஹேவிங் அத்தாரிட்டி ஓவர் தோஸ் பீப்புள். இல்லை ஆஃபீஸில் இருந்தீங்கன்னா நீங்கள் பாஸாக இருந்தீங்கன்னா உங்கள் டீமுக்கு நீங்கள் அத்தாரிட்டி. கரெக்ட் தானா? ஆர் உங்கள் வீட்டில் பசங்க இருந்தாங்கன்னா பசங்களுக்கு நீங்கள் அத்தாரிட்டி. உங்கள் ஹஸ்பண்ட் ஹேஸ் அத்தாரிட்டி ஓவர் யூ இஃப் யூ ஆர் அ உமன். இஃப் யூ ஆர் அ மேன், you have authority over your family members, right? You understand? So it is not just ruler na, it is not only a political nation ruler, it actually means all of this. So there is a lot of verses which show that. Yeah. So Colossians 3:22, Hebrews 13:17, the family related how you are an authority abdindra point you can understand. So that we need to be clear, right? Okay. So டீம்ஸாக இருக்கலாம், ஆஃபீஸாக இருக்கலாம், வீட்டில் வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம், பசங்களாக இருக்கலாம். இல்லைன்னா ஈவன் இஃப் யூ இன்னும் டீப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா வி ஆர் ஸ்டியூவர்ட்ஸ்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல கிறிஸ்டியானிட்டியில். அதாவது எவ்ரி திங் இஸ் ஓன்டு பை காட். நிலம், சொத்து, எந்த செழிப்பாக இருக்கட்டும், இட் ஆல் பிலாங்ஸ் டு காட் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்? உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவருடைய லேண்டில் கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு நம்ம போகிறோம். ஆர் நம்ம ஜீவிக்கிற டைமில் அவர் நமக்கு கொஞ்சம் தந்திருந்தாருன்னா அதை கடவுளுக்காக எப்படி யூஸ் பண்ணலான்னு நினைக்கணும். வி ஆர் ஒன்லி ஒரு டெம்பரரியாக நம்ம கொஞ்சம் காலம் நம்ம கையில் கொஞ்சம் டேலண்ட்டாக இருக்கட்டும், டைமாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், சொத்து சுகங்களாக இருக்கட்டும், டெம்பரரியாக கொஞ்சம் காலம் நம்ம கையில் இருக்குன்ற பாயிண்ட், ரைட்? அப்போ அந்த கொஞ்ச காலம் நம்ம உயிரோட இருக்கிற அந்த கொஞ்ச காலத்தில் நம்மகிட்ட இருக்கிறத கடவுளுக்காக எப்படி யூஸ், அதான சொத்துக்காரர், ஓனர். அந்த ஓனருக்கு நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம், அந்த பாயிண்ட், அந்த கான்செப்ட் தான் ஸ்டியூவர்ட்ஷிப். அந்த ஸ்டியூவர்ட்ஷிப் வந்து ஐ திங்க் யூ அண்ட் ஐ வில், நமக்கு தெரிஞ்ச ஒரு கான்செப்ட். அப்போ என்ன அர்த்தம்? God has given us authority. கரெக்டா? உன்கிட்ட கொடுத்து வைக்கிறேன், ரைட்? இந்த சொத்தெல்லாம் உன்கிட்ட கொடுத்து வைக்கிறேன். அப்போ அதை நம்ம பாதுகாத்து அதெல்லாம் செய்யணும். அப்போ we have now authority over அவருடைய கிரியேஷன், அவருடைய லேண்ட், ரைட்? அவருடைய அவர் நமக்கு கையில் கொடுத்துருக்க பாடம் படிப்பு எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எல்லாத்துக்கும் நமக்கு இப்போ அத்தாரிட்டி, ரைட்? இந்த இது விளங்குச்சா? ஸோ இப்போ இப்படி பாருங்க, நம்ம எல்லாரும் இந்த கூட்டத்தில் வந்துடும் அண்டர் திஸ் ஹோலி ஸ்பிரிட். சொல்றாங்கல்ல, கடவுளை எதிர்த்து ஏன் இந்த ரூலர்ஸ் அண்ட் பீப்புள் ஆஃப் அத்தாரிட்டி ஏன் இப்படி பண்றாங்கன்னு. அப்ப உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து தான் இந்த அட்வைஸ். ஓகே. ஆமா. ஸோ ஆல் ரிஜெக்ட், ஆல் ஆஃப் அஸ் கோ அவே, ரைட்? இல்லை அவருடைய கெட்டுக்குல இருந்து உடைச்சிட்டு நம்ம பார்ப்போம். So if you see, Holy Spirit is actually saying, why are they blaspheming God? ஏன் கெட்டதா பேசுறாங்க அப்படின்ட்டு. இந்த கெட்டதா பேசுறது goes on till revelation time, right? So கடவுள் டிசிப்ளின் பண்ணுவார் இல்லையா? லைக் he will use strong method யூஸ் பண்ணி நமக்கு பாடம் கற்பிச்சு நான் தான் கார்டன் காட்டுறதுக்கு அவர் பண்ணாலும் அதை வந்து பாடமாக எடுக்காம ஏன் இந்த கடவுள் இப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்னு தூஷிக்கதான் செய்கிறாங்களாம் மக்கள். திஸ் யூ கேன் சி இன் ரெவலேஷன் 16:21. அப்போ ஒரு பெரிய ஹெயில் அனுப்புறாரு, ஜஸ்ட் லைக் த பிளேக்ஸ் ஆஃப் இஸ்ரேல், ஆஃப் ஈஜிப்ட், இஸ்ரேல்.
ரெவலேஷன் எண்ட் ஆஃப் த டைம்ஸ்லயும் நடக்க போகுது. அப்போ ஒரு பெரிய ஹெயில் வருது, ஹெவன்ல இருந்து ஃபெல் அப்பான் மென். ஒவ்வொரு ஹெயில் ஸ்டோனும் ஆல்மோஸ்ட் த வெயிட் ஆஃப் அ கார் இட் சீம்ஸ். அப்போ அவ்வளோ பெருசு பெருசா விழுந்திருக்கு. ஓகே, விழுற மாதிரி விழப்போகுது. ஓகே, ஈச் ஹெயில் ஸ்டோன் அபவுட் த வெயிட் ஆஃப் அ டேலண்ட். அப்போ men are not getting scared. ஐயோ இவ்வளோ பெரிய ஹெயில் அனுப்பக்கூடிய தேவனா அப்படின்னு பயம் வரணும்ல. பயம் வரல. they are only blaspheming God because of the plague of the hail. எவ்வளோ ஒரு பயங்கரம் இல்ல. பீப்புள் அவ்வளோ அவ்வளோ கூட ஒரு ரெஸ்பெக்ட், ஹானர் கொடுக்க இஷ்டம் இல்லாம ஆயிருது ஹார்ட். that that is what Holy Spirit is talking about in Psalm 2. ஏன் இப்படி எதிர்த்து பேசுறாங்க? ஏன் இப்படி blaspheme பண்றாங்க? யாரெல்லாம் blaspheme பண்றாங்க? Anybody with authority. You and I have authority. Okay, so all of us are, if you don't love Jesus, we are all blaspheming God. So overall idea என்ன? இந்த கெட்டுமானத்துல இருந்து உடைச்சிட்டு வெளியில வரணும். So why do people break rules or they don't like பிரியமா இஷ்டமா வர்றதில்லைன்னு வச்சுக்கோங்களேன், இல்லையா? சர்ச்சுக்கு வர்றதோ, கிறிஸ்டியன் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறதோ, கடவுளுக்கு இதெல்லாம் இஷ்டம்னு சொன்ன காரியங்களை கீழ்ப்படுகிறதோ, இதெல்லாம் கெட்டு ஒரு 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 டைட்டாக ஒரு ஃபீலிங் ஜென்ரலாக பீப்புளுக்கு இல்லை. வெதர் வி டாக் டு சில்ட்ரன் ஆர் வெதர் வி டாக் டு பீப்புள் ஹூ கிறிஸ்டியனாக இல்லாத மக்கள்கிட்ட பேசுனீங்கன்னா, தே ஆல் ஃபீல் லைக் தட். ஐயோ இதெல்லாம் போய் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லை. ஸோ தேட் இட்ஸ் அ காமன் கான்செப்ட். ஸோ யார் அந்த கெட்டுமானோன்னு சொல்றத யார் கெட்டுனதை கெட்டுமானம்னு அவங்களோட ஒரு ஃபீலிங் கிரியேட்டர் பண்ண ரூல்ஸ். ஆடம் ஈவ் காலத்துல இருந்து அதே தான் நடக்குது இல்ல. காட் செட் டோன்ட் ஈட், அது கேட்கறது இல்ல. அது என்ன கெட்டுறது, நான் எதிர்த்து பண்ணுவேன் அப்படின்னு அங்கேயா இருந்து ஆரம்பிக்குது இல்ல. ஸோ தட்ஸ் வி டூ தட், தட்ஸ் வாட் வி டூ. இன்னும் ப்ராக்டிக்கலா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டா நம்ம லைஃப் டைம்லயே ரொம்ப பயங்கரமான பிப்ளிக்கல் லாஸை உடைச்சிட்டு வேற புது சட்டங்கள் மனுஷனா போடுறது நிறைய பார்க்குறோம் நம்ம. ஒரு கல்யாண காரியமா இருக்கலாம், ஆர் இட்ஸ் அபவுட் மேல் ஃபீமேலா இருக்கலாம். யூ நோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நிறைய பேஸ்ட் ஆன் பைபிள் இல்லாம மற்றது கரெக்ட் மற்றது கரெக்ட் மற்றது கரெக்ட்னு சொல்ற ஒரு மக்கள் கூட்டம் நிறைய கூடிக்கிட்டே வர்றத யூ கேன் சி, ரைட்? ஸோ ஒன்னொன்னுக்கும் ரீசன் இருக்கு. ஏன் கடவுள் கல்யாணம் பண்ணுங்கன்னு சொன்னாரு? ஏன் கடவுள் வந்து ரெண்டே ரெண்டு மேல் அண்ட் ஃபீமேல் தான் இருக்கு, வேற ஒன்றும் இல்லை இடையில அப்படின்னு சொன்னாரு? எல்லாத்துக்கும் தெர் ஆர் அமேசிங் ரீசன்ஸ். பட் பீப்புள் டோன்ட் லைக் இட். பீப்புள் ஃபீல் அது என்ன கன்ஸ்ட்ரெயின்ட், நீங்க என்ன சொல்றது இப்படிதான் லவ் பண்ணணும்னு, நாங்க இப்படியும் லவ் பண்ணுவோம், லைக் இட் கோஸ் ஆன் லைக் தட். ஸோ people sin, right? All that leads to when God says Jesus is the only way to come to me. என்ன அப்படிதான் அது ஒண்ணுதான் வழியா? இல்லை, நாங்க கங்கையில போய் முங்குனாலும் எங்களுக்கு வி கெட் இதுன்னு சொல்லி நடக்கிற காரியங்கள் இன்னும் உண்டு. கரெக்ட் தானே? ஸோ எல்லாத்துக்கும் எதிர்த்து, எல்லாத்துக்கும் ரன்னிங் அவே ஃப்ரம் காட் தான். ஸோ தட் இஸ் த ஓவரால் கான்செப்ட். அந்த கான்செப்ட் God will will judge. Yeah, he will do that. Yeah, in flaming fire, this is Paul writing. In flaming fire, take vengeance on those who do not know God and those who do not obey the gospel of Lord Jesus Christ. Right? So that is going to happen. So இப்போ இந்த அன்பிலீவர்ஸ் கடியில் எல்லாரும் வந்துடும். We are all part of that unbelieving கூட்டம். Okay, so this is one nice place where Psalm 22 Psalm 2 கோட் பண்ண ஒரு இன்னொரு இடம் நியூ டெஸ்ட்மெண்ட்ல, which I found very interesting. கட்டாயம் உங்களுக்கும் தெரிஞ்சிருந்திருக்கலாம். ஓகே, ஆக்ட்ஸ் சாப்டர் 4ல பீட்டர் அண்ட் ஜானுடைய ஆக்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, அவங்க காஸ்பல் ஸ்ப்ரெட் பண்ணும்போது நடந்த காரியங்கள் ஆக்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணியிருக்கு. அதுல ஒரு இடத்துல தே ஆர் ஹீலிங் அ பர்சன். அதை ஹீல் பண்ண உடனே அங்க பெரிய எதிர்ப்பு. சான்ஹெட்ரின்ல எல்லாரையும் கூப்பிட்டுறாங்க. அப்போ இந்த அத்தாரிட்டி, ரிலீஜியஸ் அத்தாரிட்டிக்கு எதிர்த்து நீங்க பண்ணீங்க,
வேற ஏதோ ஒரு நேம்ல ஹீல் பண்ணீங்க, ஜீசஸோட நேம்ல ஹீல் பண்ணனால, அதனால அவங்கள கூப்பிட்டு கேள்வி கேட்டு ஆம், அப்பதான் பீட்டர் சொல்றது, நீங்க சொல்ற மாதிரி இவர் பேரை எடுக்காதீங்கன்னு சொல்றீங்க, இருந்தாலும் நீங்க ஒரு அத்தாரிட்டி, ஆனா உங்களுக்கும் மேல உள்ள ஒரு அத்தாரிட்டி காட் இருக்காரு, நாங்க காடை ஒபே பண்றோம், அதனால நாங்க காஸ்பெலை ஸ்ப்ரெட் பண்ண தான் செய்வோம் அப்படின்னு சொல்ற அந்த வசனம் இங்கதான் வருது, இந்த சாப்டர்ல தான் இருக்கும். ஸோ 4:19 இஸ் தட் verse. ஓகே. ஸோ இட்ஸ் a nice chapter, please do read, it's quite interesting. ரைட். அப்போ அப்போ அந்த சானஹெட்ரினுக்கு வந்து பனிஷ் பண்ண முடியாது, ஏன்னா தே நோ தட் இந்த பீட்டர் வந்து ரொம்ப படிக்காத மனுஷன் தான், ஆனா இவ்வளோ பிரசங்கம் பண்றாரு, ஹீல் பண்ண முடியுது பை சம் ஸ்பெஷல் கிஃப்ட், ஹோலி ஸ்பிரிட் ஹெல்ப்ஸ் ஹிம் இல்லையா. அண்ட் அதனால நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, 5000க்கு மேல அப்படியே ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ தே ஆர் பிகமிங் கிறிஸ்டியன்ஸ்ன்னு தெரியுது. பீட்டர் வாஸ் அ ஜூ த்ரூ அவுட். ஸோ அதனால இவங்களுக்கு பனிஷ் பண்ண முடியல, அதனால விட்டுறாங்க இவங்களை, நீங்க போங்கன்ட்டு போக சொல்லிடுறாங்க. அப்போ பீட்டர், ஜான் அண்ட் மற்றவங்க எல்லாரும் சேர்ந்து பீட்டர் அண்ட் ஜான் மற்ற டிசைபிள்ஸை மீட் பண்ணி அவங்க கதையெல்லாம் சொல்லிட்டு தே ஆர் தேங்கிங் காட், தே ஆர் ப்ரேயிங். என்ன ப்ரே பண்றாங்க? ஓ தேங்க்யூ ஃபார் சேவிங் மீன் ப்ரே பண்ண ப்ரே பண்ணல. தெர் இஸ் நோ செல்ஃப், தெர் இஸ் நோ தன்னை பத்தி நினைப்பே இல்லாம இருக்காங்க பாருங்க. அதெல்லாம் தான் அமேசிங் இன் இந்த 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 மிஷன் பீப்புள், இந்த டிசைபிள்ஸ். அதுதான் நமக்கும் வரணும், ரைட்? நம்மளை பத்தி சுத்தமா நினைக்காம இருக்க முடியணும் நம்மளால. ஓகே. ஸோ நவ் திஸ் போர்ஷன் ஐம் டாக்கிங் அபவுட் இஸ் 24 to 31. ரைட். இப்போ இந்த 24 to 31 வாசிச்சு பார்த்துக்கோங்க. நான் ஐம் நாட் கோயிங் டு ரீட் இட் நவ். பார்த்தீங்கன்னா verse 29ல தான் they are praying for boldness. அவங்க தைரியம் குறைஞ்சிடக்கூடாது. எதுக்கு? மிஷன்ஸ்க்காக, ஸ்ப்ரெட்டிங் த காஸ்பெல்குள்ள தைரியம் குறையாம எல்லார் முன்னாடியும் யார் முன்னாடியும் தைரியமா பேச முடியணும் அப்படின்னு ஜெபம் பண்ணும் போது verse 24ல, ஓகே, they are remembering that he is the creator. Okay, they raised their voice to God with one accord and said, Lord, you are God who made heaven and earth and the sea and all that is in them. So they are remembering Genesisல இருக்கிற creation God. Okay. Verse 25, who by the mouth of your servant David has said, why did the nations rage and the people plot vain things? இதுதான் நம்ம Psalm 2. ஸோ Psalm 2ல இப்படி உலகத்து மக்கள் எதிர்த்து பேசுறாங்களே உங்களை பத்தி, அந்த லிஸ்ட் வருது. ஓகே. நெக்ஸ்ட், kings of the earth took their stand and the rulers were gathered together against the Lord and against his Christ ன்னு சொல்லிட்டு எங்களுக்கும் எதிர்த்து நிறைய பேர் இருக்காங்களே, இருந்தாலும் give us boldness ன்னு verse 29ல they are praying for boldness. Why I'm talking to you about this? Psalm 2 they are quoting. Okay, so Psalm 2 was quite ஒரு இம்பாக்ட் உள்ள ஒரு psalm for all New Testament authors. Okay, I want to close with this. Okay, this is nice. This is the end of Psalm 2. So worship அப்படின்னா என்ன மீனிங்? வர்ஷிப்னாக்கா என்ன, வாட் வி அண்டர்ஸ்டாண்ட், ரெஸ்பெக்ட் கொடுக்கறது, ஹானர் பண்றது, அடோர் பண்றது, அதோடைய விதங்கள் உண்டு. ஹவு டு யூ adore him? By singing songs. Yeah. How do you honor him? How do you give him respect? இவரால எல்லாம் பண்ண முடியும்னு நம்ம ஜெபம் பண்றோம் இல்லையா? என்னால இது எனக்கு கஷ்டமா இருக்கு, நீங்க உதவி பண்றீங்களான்னு கேட்கறோம்னா என்ன அர்த்தம்? யூ ஆர் ரெஸ்பெக்டிங் ஹிம். தட் உங்களால முடியும், எனக்கு கொஞ்சம் செய்றீங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி. ஸோ த்ரூ ப்ரேயர், த்ரூ ப்ரைசிங், த்ரூ தேங்க்ஸ் கிவிங் அண்ட் ஸோ ஆன். யா. சர்விங், கையின் செயலால செய்யற காரியம், இதெல்லாம் சேர்ந்து தானே வர்ஷிப், ரைட்? ஓகே, இது எல்லாமே ஒரு வர்ஷிப். லெட் அஸ் திங்க் ஆஃப் த பாஸ்டர், எப்படி ஜெபம் பண்றாங்க, ஒரு வர்ஷிப் பண்றாங்க. ஸோ நார்மலா நம்ம இந்த மாதிரி ஒரு கிளிப் ஆர்ட் பார்த்தோம்னா வி கேன் அண்டர்ஸ்டாண்ட், ஓ தேர் வர்ஷிப்பிங் அப்படின்னு யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இல்லை ஆர் இந்த கிளிப் ஆர்ட் பார்த்தீங்கன்னா தே ஆர் பவுயிங் டவுன். ஒரு மாஸ்டர், அதுக்கு கீழே இருக்கிற ஒரு சர்வ் பண்ணுற ஒரு சம்படி, ஒரு ஒரு லெவல் டிஃப்ரென்ஸ் தெரியுது. இந்த மனுஷர் பவ் டவுன் பண்ணுறனால ஒரு மரியாதை காட்டுறாரு, ஹானர் பண்ணுறாரு, அந்த யூ கெட் தட் லைக். ஸோ இந்த 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 கிளிப் ஆர்ட் வச்சே யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் லைக், ஓ இட்ஸ் லைக் வர்ஷிப்பிங் ஒரு மாஸ்டர் அப்படின்னு தெரியுது.
சாம்ல இருக்கிற நிறைய வசனங்கள் இருக்கு. ஸோ சிமிலர் ஒன் எக்ஸாம்பிள், ஓ கம் லெட் us worship and bow down, let us kneel before the Lord our maker. You can understand, right? So this is usually thing. But if you look at the Greek word of worship பண்ற word in Greek is called proskuneo. நான் கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணனான்னு தெரியல. அதுக்கு அர்த்தம் என்னன்னு பாருங்களேன். ஒரு ஒரு ஆஹ், ஒரு டாக் வந்து அதோடைய மாஸ்டர்கிட்ட எப்படி இருக்கும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஆஹ், அப்படி ஒரு லாயலா, ஒரு ஃபெய்த்ஃபுல்லா, லவ்விங்கா, இல்ல திட்டுனாலும் வந்து நிற்கும். என்ன சுச்சுவேஷன்னாலும் இட் வில் கம். யூ கெட் ஐ மீன் ஐம் ஷூர் யூ அண்டர்ஸ்டாண்ட் த லாயல்டி ஆஃப் அ பெட் டாக் இல்ல. Um, அது காட்டுற ஒரு அன்பு, ரைட்? ஸோ அதுதான் இந்த வேர்டு. வாட் தட் வேர்ட் இஸ் ஸ்டாண்டிங் ஃபார்? இட் ஸ்டாண்ட்ஸ், the meaning itself is like a dog licking his master's hand. அதுதான் அந்த கிஸ் த ஹேண்ட்னு இந்த வசனத்துல இருக்கு இல்லையா, சாம் 2:12ல கிஸ் த ஹேண்ட் இன் ரெவரன்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதுதான் ரைட். கிஸ் த ஹேண்ட் ஆர் கிஸ் த சன் இருக்குல்ல. ஸோ இந்த பப்பி டாக் மாதிரி, ஒரு டாக் மாதிரி ஷோ யுவர் லவ் டு த மாஸ்டர். அப்போ அது ஒரு அந்த லிக் பண்ணதுல அந்த அததான் கிஸ்ன்னு, அந்த மீனிங் அததான் ப்ராஸ்கினியோ. அதை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது நம்ம மொழிகள்ல இப்படி மாத்திருக்காங்க. அப்படி ஒரு அன்பு தான் எதிர்பார்க்கிறாரு. நாட் அட் ஆல் லைக் திஸ் கிளிப் ஆர்ட், மற்றதுல மாதிரி பவ் டவுன் நீஸ். அது அதை விட இந்த வர்ஷிப், திஸ் இஸ் வர்ஷிப், ஷோயிங் தட் அமேசிங் லவ். மாஸ்டர் தான் எல்லாமே. மாஸ்டர் பக்கத்துல யாரும் வந்துட்டாக்கா நமக்கு கோவம் வந்துடும் இல்ல, இந்த நாய்க்கு கோவம் வரும். ப்ரொடெக்ட் பண்றது, அவரோட காரியத்துல இம்பார்ட்டன்ஸா வச்சு கீனா இருக்கிறது, ஆல் தட், ரைட்? ஸோ தட் இஸ் வாட் Holy Spirit is telling humans to do. Kiss the Son அப்படின்னு சொல்றார், right? Okay. So let us look at covenant keeping God. Psalm 2 prophecy வழியா டேவிட் மூலமா சொன்ன காரியம் about the Messiah, that he is a son of God himself. அவரே இல்ல, son of God வரப்போறாரு. அவரு என்ன மாதிரி இருப்பாரு? ராஜாவா வரப்போறாரு. இந்த ராஜா ஒரு சாந்தமான ராஜாவை மட்டும் இல்லாம இஸ் கோயிங் டு ஜட்ஜ், ரூலராகவும் ஜட்ஜாகவும் இருக்க போறாரு. ஜட்ஜா இருந்தா பனிஷ் பண்ணணும் இல்லையா? ஸோ பனிஷ் பண்ற ஒரு ஜட்ஜாகவும் இருக்க போறாருன்னு இந்த பாயிண்ட்ஸ் இதுல பார்த்தோம். ஓகே, ஸோ கீப் தட் இன் மைண்ட். த ட்ரையூன் காட் இஸ் இன்வால்வ் இன் த ஹோல் பிளான், ஃபுல் பிளான், ரைட்? ரிடெம்ஷனும் இருக்கு, ரூல் பண்றதும் இருக்கு, ஜட்ஜ்மெண்ட்டும் இருக்கு. கரெக்டா? எங்க இருக்கு ரிடெம்ஷன்? In the last verse. யாரெல்லாம் whoever kisses the son, worships the son, they are blessed. அவங்க மேல கோபம் வராது. ஓகே, they will not be punished. அந்த பனிஷ்மெண்ட்டுக்கு நம்ம வர மாட்டோம். whoever worships the son, right? How will you worship the son? You have to realize he is the son of God. கரெக்ட் தானா? மேக் சென்ஸ்? ஓகே, ஸோ திஸ் இஸ் அன் அமேசிங் சாம். பாடமாவும் நல்ல சாம். நம்ம பார்த்துட்டு இருக்கிற வியூவிங் மெத்தட், இந்த உடன்படிக்கை ப்ராமிஸ் கடவுள் கொடுத்ததுலையும் இட்ஸ் அ கிரேட் சாம் டு ரியலைஸ் ஹி ப்ராமிஸ்ட் இன் திஸ் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் அபவுட் த மெசாயா. ஓகே, okay, I'll close now. So we closed Psalm 2. We will continue to see a couple of more Psalms. அதுல மெசையாவுடைய கேரக்டர் எங்கெல்லாம் எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்காரோ, we will know that that is a prophetical psalm about the Messiah. ஸோ வரப்போற 1000 வருஷத்துக்கு அப்புறம் வரப்போற மெசையா, ஆர் மேபி 10,000 வருஷத்துக்கு அப்புறம் வரப்போற ராஜாவா வரப்போற மெசையா, அவருடைய கேரக்டர்ஸ் பத்தி எழுதின போர்ஷனை நம்ம அந்த கவர்னன்ட் கீப்பிங் காட் வரிசையில பார்ப்போம். ஓகே, ரைட். இப்போ க்ளோஸ் பண்ணிடலாமா? ஆல் ரைட். விஜி ப்ளீஸ் ப்ரே பண்றீங்களா? இருந்தீங்கன்னா ப்ரே பண்ணுங்க, இல்லைன்னா நான் ப்ரே பண்ண. இல்ல சாந்திகா, ஆர் யூ தேர் டு ப்ரே? ஆர் யூ பிஸி? பண்ணுங்கப்பா. சுவாமி, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. என் மட்டுமாய் கிருபையாய்
கர்த்தாவே மீண்டுமாய் ஒரு பைபிள் ஸ்டடி கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உம்முடைய அநாதி தீர்மானத்தின்படி காரியங்களை நீர் அப்பொழுதுக்கு அப்பொழுது செய்து வருகிறீர். அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய வேதத்தின் வெளிச்சத்தை கர்த்தாவே நாங்கள் காணவும், அதில் இருக்கின்ற உண்மைகளை கர்த்தாவே கற்றுக்கொள்ளவும் நீர் கொடுத்த பாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் கர்த்தாவே ஒவ்வொருவரும் வந்து சேரவும் கர்த்தாவே அவர்கள் இன்னும் அதிகமாய் உம்மிடத்தில் அன்பு கூறவும் கற்றுக்கொள்ளவும் கூட கர்த்தாவே நீர் பாக்கியங்களையும் நேரங்களையும் கர்த்தாவே நீர் வழிவாசல்களை திறந்து தர வேண்டுமாய் கெஞ்சுகின்றோம். மகளையும் ஆசீர்வதிங்க. பரமஜிக்காக ஜெபிக்கிறோமப்பா. மகளுக்கு இருக்கின்ற அந்த ஈச்சிங் போன்ற காரியங்கள், அலர்ஜி போன்ற காரியங்கள் எல்லாம் அவங்க சரீரத்தை விட்டு நீங்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோமப்பா. மகளின் பரிபூர்ண சுகத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. பிள்ளைகளையும் கர்த்தாவே இம்மட்டுமாய் நீர் ஆசீர்வதித்திருக்கிறீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்து வருகிற சுகத்துக்காகவும் பலத்துக்காகவும் கூட நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து கர்த்தாவே நாங்கள் ஞானத்திலே வளரவும் கர்த்தாவே கிருபையாய் கர்த்தாவே காரியங்களை நடத்தி கொள்ளவும் நீங்க எங்களுக்கு வழி சொல்லித்தாங்க. நீங்க கற்றுக் கொடுங்க சுவாமி. ஆசீர்வாதத்தை வழி நடத்துங்க. இந்த நேரத்துல பமிலாவையும் பமிலா குடும்பத்தையும் கூட கர்த்தாவே உங்களுடைய கருத்துல தருகிறோம். நீங்களே ஆசீர்வதிங்க. கர்த்தாவே சமாதானத்தோட சந்தோஷத்தோட கர்த்தாவே எங்களுடைய காரியங்களை தொடர்ந்து செய்ய எங்களுக்கு கிருபையாய் நீங்க வழி நடத்துங்க. இந்த வீக்கெண்டையும் உங்களுடைய கருத்துல தருகிறோம் அப்பா. உமக்கு சுத்தமான காரியங்களை உமக்கு பிரியமானபடி நாங்கள் செய்ய எங்களுக்கு கற்றுத்தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சி கொண்டாடி தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு நீனே நமக்கு நாளே. ஆமென். Amen. Amen. ஆமென். Thank you, Pa. Thanks for everybody.